Hi friends, welcome to Vivek Tech. இந்த வீடியோல நம்ம Android மொபைல்ல Google Chrome browserல வந்து பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம மொபைல்ல வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ் வந்து நிறையவே செய்றோம். அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் ஆக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது பர்ச்சேஸ் பண்றதுக்காக, இல்லாட்டி பே பண்றதுக்காக, இப்படி எல்லாருமே வந்து ஆன்லைன் பேமெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி நீங்க ஏதாவது ஒரு சைட்ல போயிட்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ண போறப்போ வந்து உங்களுடைய கார்ட் நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்து உங்களால பே பண்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க அடிக்கடி வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்றவரா இருந்துச்சுன்னா, உங்களுடைய கார்ட் டீட்டெயில்ஸ், அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்க Google Chromeல சேவ் பண்ணி வச்சு, அத பே பண்ண போறப்போ வந்து உங்களால வந்து ஈஸியா வந்து அத ரிமைண்ட் பண்ணி, உங்களால வந்து அந்த பேமெண்ட்ட வந்து செய்து கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோல நம்ம எப்படி நம்மளுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ வந்து Google Chromeல சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஆப்ஷன உங்களால எனேபிள் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ வாங்க எப்படின்றத பார்ப்போம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்க மொபைல்ல Google Chrome ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ்க்குள்ள போயிருங்க. போயிட்டு அதில கீழ ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுனா இந்த இடத்துல கேட்கும் சேவ் அண்ட் ஃபில் பேமெண்ட் மெத்தட்ஸ். ஸோ இது வந்து டிசேபிள் இருக்குமா இருந்துச்சுன்னா, உங்க மொபைல்ல நீங்க ஏதாவது பேமெண்ட் பண்ண போறப்போ வந்து அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ வந்து சேவ் பண்ணிக்கட்டுமா அப்படின்றத கேட்காது. பட் நீங்க இத வந்து எனேபிள் இந்த இடத்துல பண்ணி வைப்பீங்களா இருந்துச்சுன்னா, நீங்க பேமெண்ட் பண்றப்போ வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து சேவ் பண்ணட்டுமான்னு கேட்கும். ஸோ அத வந்து நீங்க குடுத்து சேவ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, அடுத்த தடவ வந்து பேமெண்ட் பண்ண போறப்போ வந்து உங்களால வந்து ஈஸியா வந்து பேமெண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ உங்களுடைய கார்ட் டீட்டெயில்ஸையுமே நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது நினைப்பீங்களா இருந்துச்சுன்னா, இந்த ஆட் கார்ட் குடுத்து இந்த இடத்துலயுமே உங்களுடைய டீட்டெயில்ஸ குடுத்து உங்களுடைய கார்ட வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ஸோ இப்படி ஆட் பண்றனால வந்து நம்ம பேமெண்ட் பண்றதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நீங்க உங்களுடைய கார்ட் எடுத்து வந்து அதில கார்ட் நம்பர்ஸ் எல்லாம் டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிக்கலான சமயத்தில வந்து இப்படி நீங்க ஆட் பண்ணி வைப்பீங்களா இருந்துச்சுன்னா, உங்களால ஈஸியா பேமெண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்படித்தான் வந்து நம்ம Google Chrome ப்ரௌசர்ல வந்து நம்மளுடைய பேமெண்ட் மெத்தட்ஸ், பேமெண்ட் டீட்டெயில்ஸ வந்து ஆட் பண்ணி வைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க் யூ.